ஸோ கைஸ் இதான் நம்ம ரூமோட பாயிண்ட். ஸோ ரூம் நான் புக் பண்ணியிருக்கேன் ஜிஆர்டி ட்ரையல்ஸில். ஸோ ப்ரைஸ் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ரூம் நம்பர் 404, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹோட்டல்ஸ் இன் ஏற்காடுனே சொல்லலாம். ஜிஆர்டி ட்ரையல்ஸ் அங்கே தான் புக் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிடலாங்களா? செம்மையால. ஸோ லைட்ஸ்லாம் ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணிவிடுவோம். வாவ் ஆசம் மேன். ஸோ ரூமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,825 rupees பெர் நைட்டுக்கு. ஓகேங்களா, வேறு லெவல். ஸோ பெட்டு அண்டு இங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு சேர் அண்டு வைஃபை பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் இங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ், ஏற்காடில் இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஸ்விம்மிங், டேபிள் டென்னிஸ், அது இதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் சார்ஜ் ஆக்டிவிட்டீஸும் தனியாக இருக்குது. ஸோ ஒரு ரேக், லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாவ் மேன் செம. இங்கே லொக்கேட்டர்ஸில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மிரர், ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப்பு, 2 கப்பு அண்டு சன்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சுகரு, பால் பவுட்ரு, அந்த ஸ்டஃப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கெட்டில் இருக்குது, 2 வாட்டர் பாட்டில்ஸ் அண்டு கப்புள்ஸ் ஆஃப் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தெர் இஸ் த கபோர்ட் மேன். கபோர்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது? தேர்ஸ் அ பிக் அம்பர்லா அண்ட் ஹேங்கர்ஸ், அயன் மட்டல், லாக்கர். Locker, set password man. There's a locker, iron box and extra pillows, and there's an extra bed also. Yeah, there's a pair of extra beds in case of you come like a group. Okay la. So bathrooms and in the room enna ella kepinga, idu பக்கத்துல இருக்க ரூமுக்கு இன்டர்கனெக்டட் ரூம். செம்ம ப்ளஸ் பாயிண்ட் இந்த ரூம் தான். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு 4 பேர் 6 பேர் வந்தீங்கன்னா பக்கத்து ரூமில் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு, அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கும் நீங்கள் ஷிஃப்ட் ஆகலாம் ஈஸியாக. ஸோ லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த டோர் திறந்தால் பக்கத்து ரூமில் இருக்க டோர் வந்து லாக்கில் இருக்கும். நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இது பக்கத்து ரூமில் இருக்க டோர். அதே அன்லாக் பண்ணால் தான் இன்டர்கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஸோ பாத்ரூம், யா, ஹேர் கூலர், ஹேர் ட்ரையர் வச்சுருக்காங்க. ஆசம் ஹேர் ட்ரையர் அண்டு டென்டல் கிட்ஸ் வச்சுருக்காங்க. அண்டு பாடி லோஷன் அண்ட் இங்கேயும் கிளாஸ் வச்சுருக்காங்க. பாத்ரூமில் எதுக்குறா கிளாஸு? அண்டு டிஷ்யூஸ், சோப், எல்லாமே வந்து அவங்களோட ஹோட்டல் பிராண்டிங்கே தான் வச்சுருக்காங்க. ஷேவிங் கிட்ஸ் இருக்குது, எல்லாமே ஜிஆர்டி ட்ரையல்ஸ். இங்கே ஒரு பெரிய மிரர் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஃபோன் இருக்குது, டிஷ்யூஸ், ரெஸ்ட் ரூம்ஸ், டஸ்ட்பின்ஸ். திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பிளேஸ் where we bought. And there are shampoo man, flavor of shampoos, aloe vera shampoo and lavender shampoo. There are set of towels கொடுத்துருக்காங்க. and டவல் பார்க்கும்போது எனக்கு தி அன்னோன் ரைடர் ஆதேஷ் ப்ரோ ஞாபகம் வருது. டவலை சுட்டு போயிட்டாரு ஹோட்டல்ல இருந்து. and man there is a view, see there is a view man. பாருங்க, பாத்ரூம்ல இருந்து வியூ, குளிக்கிறதுல இருந்து நீங்க நின்னுட்டு வியூ பார்த்துட்டே குளிக்கலாம். வாவ் 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 mad man, excellent. And there is a door in the bathroom for your privacy. Okay, super. Next highlight of the room nu pathina air conditioner, room lightings, TVs, decks. And there is an sofa. Next thang highlight, bed, remote, yes, remote cushioning. Wow, excellent cushioning. There's an awesome view guys. This is the amount for 12,000 per night. Okay, woo, wow excellent. பாருங்க அப்படியே செம்மையா இல்ல? ஸோ ஆக்சுவலி இந்த ரூமுக்கோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெனரோமிக் வியூ ரூம் அப்படின்ட்டு கேட்டு தான் நீங்கள் வந்து புக் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு இங்கே இருக்க லொக்கேஷனோட ரூம் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட பாயிண்ட்ஸ். இதுதான் ஹோட்டல் ஜிஆர்டி ட்ரையல்ஸ். வேறு மாதிரி இல்லை, எப்படி சமயா? ஸோ திஸ் இஸ் த ஏற்காடு ஹில்ஸ் அண்ட் திஸ் இஸ் த சேலம் டவுன்.
ஓகே, திஸ் இஸ் த ஃபுல் வியூ ஆஃப் சேலம் டவுன். ஸோ ஃபுல் மிஸ்ட்டு கவர் ஆகிக்கலாம், நமக்கு வியூ தெரியல. வேறு லெவல். இதுக்கு தாங்க காசு, இதுக்கு தான் 12,000 காசு. காய்ஸ் நீங்கள் இங்கே உட்காந்து வியூலாம் வந்து பார்க்கலாம். அப்படியே ஒரு மார்னிங் டைம் சன்ரைஸ் சன்செட்லாம் வந்து இங்கே உட்காந்து இந்த டேபிளில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து வேறு லெவலில் பார்க்கலாம் சன்ரைஸ் சன்செட்லாம். அங்கே ஒரு லைட் வச்சுருக்காங்க, அந்த லைட் வந்து விச் ஷோஸ் த சீனிக் வியூ ஆஃப் தி ஏற்காடு. ஸோ கண்டிப்பாக வந்தால் ஜிஆர்டி ட்ரையல்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மங்கீஸ் தொல்லை ரொம்ப இருக்குது. ஸோ எந்த பொருளையும் நீங்கள் வச்சுட்டு அண்டு இந்த பால்கனி கதவை மட்டும் திறந்து வச்சு தயவு செய்து போடாதீங்க, ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிடும். ஸோ பேம்பூ அண்டு ஒரு பேம்பூவில் வால் செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூமோட வியூ இருக்குது. ஸோ யா, சூப்பர், ஆசம் மேன். ஸோ ரூமில் என்னென்ன, ஸோ ஜிஆர்டி ட்ரையல்ஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். அண்டு அங்கே பஃபட் டின்னர், அங்கே தான் வந்து டின்னர். ஓகேங்களா? ஸோ செம்மையாக இருக்குது. வாவ். ஸோ ஹோட்டலில் இருக்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் அட்லாஸ்ட் ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். ஸோ ஏற்காடை பொறுத்த வரையும் நீங்கள் ஜிஆர்டி ரெசிடென்ஸில் ரூம் போட்டிங்கன்னா நீங்கள் ஜிஆர்டி ரெசிடென்ஸ் சுற்றி பார்க்கறதுக்கு உங்களுக்கு 1 டே வேணும். ஸோ நைட் டைம் பாருங்கள். ஸோ இட்ஸ் ஸ்கை வாக் தெரியுதுங்களா, இதுதான் வந்து ஸ்கை வாக்கு, அந்த கிளாஸ் பிரிட்ஜு ஃபுல்லாக. அண்ட் டின்னர் போயிட்டுருக்கு. நவ் லெட்ஸ் see the whole சேலம் சிட்டி. பார்த்தீங்களா, ஹோல் சேலம் சிட்டி. இருங்க 2x போடுறேன். மேட் ஹோல் சேலம் சிட்டி மேன். டேய் இங்கே பாரு, வெக்கப்படுறான், பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதாவது இங்கே மங்கீஸ் தொலை வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஹோட்டல்லே வந்து சொன்னாங்க இந்த ரூம்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த டெரஸோட டோர்ஸ்லாம் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ட்டுன்னு. ரொம்ப மங்கீஸ் தொலை இங்கே. ஸோ மங்கிலேருந்து மனுஷன் வந்தான்றது நம்பவே முடியல. ஓய் பார்க்குறேன், இப்போ தான் கேமராவை பார்க்குறாங்க பாருங்கள், நோண்டிகிட்ருக்கான். காலைல வந்த உடனே சார் இங்கே உட்காந்தாரு, ஒரு கொட்டாய் விட்டார், உட்காந்து அவரும் வியூஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. அதுதான் கிளம்பிட்டான். ஸோ கைஸ் குட் மார்னிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ட்ரையல்ஸில் டைம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் ஜிஆர்டி ட்ரையல்ஸில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில். ஸோ வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது, ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ் திஸ் இஸ் த ரெஸ்டாரண்ட் ஆஃப் ஜிஆர்டி ட்ரையல்ஸ். Now we are for breakfast. Breakfast idlis and there is some puri idlis, spoons, plates. இது என்னது, உப்மாவா? And உப்மா இருக்கு and வடை. So pongal, chapati and everything. So patani sauce. Some cupcakes, muffins. ஸோ கைஸ் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ 1 by 1 டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஸோ தெர் இஸ் அண்ட் டோனட் கேக். ஓகே, டோனட் கேக் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே வந்து சாக்லேட் வந்து ஸ்ப்ரிங் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது என்னது, சம்திங் குக்கீஸ் மாதிரி இருக்குது. இது அது சொல்லுவாங்க பேர், நல்லா இருக்கு, குட் ஸ்டஃப். யா, அண்ட் சம் பிரெட் சாண்ட்விச்சஸ் இருக்கு. வெஜிடபிள் சாண்ட்விச் பச்சையாக இருக்குது. நான் எப்பவுமே பச்சையாக வெஜிடபிள்ஸ் சாப்பிடவே மாட்டேன், அப்படியே பச்சையாக வச்சுருக்காங்க ப்ரெட்டுக்குள்ளே.
அண்ட் இது சம் கேக்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் டார்க் சாக்லேட் மஃபின்ஸ். Good man, good. Nice. Let's come on to main dish. Main dish நிறைய இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணணும். என்ன காமி ஃபஸ்ட்டு வந்து பொடி இட்லி, பொடி போட்டு இட்லி வச்சாங்க. this is பொடி இட்லி மேன். லெட்ஸ் வி டேஸ்ட் இட். பொடி இட்லி, அந்த பொடி ஸ்டஃப்போடு எடுத்துருக்கேன். அண்ட் சாம்பார். இட்லி சூப்பராக இருக்குது, சாம்பாரும் இட்ஸ் குட். இது என்னது பேன் கேக் மேன். குட் ஸ்டஃபிங் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்டு புரோட்டா. லெட்ஸ் ஓப்பன் தி ஸ்டஃப். உள்ளே கொஞ்சம் ஸ்டஃப்லாம் வந்து வச்சுருக்காங்க, பார்த்தாலும் தெரியும். இட்ஸ் ஸ்வீட். ஸ்டஃப்டு புரோட்டா வித் ஃபிஷ் கறி. வச்சுருக்காங்க மார்னிங்கே. திஸ் இஸ் அன் ஃபிஷ் கறி. குட் ஃபிஷ் மேன். ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷில் வந்து ஃபுல் ஃப்ளஷ்ஷு அண்டு ஸ்டஃப் புரோட்டா ஃபிஷ் கறி. ஆசம். அண்ட் நெக்ஸ்ட் ஊத்தாப்பம். HBC ஊத்தாப்பம். ஊத்தாப்பம் வித் தேங்காய் சட்னி. சூப்பர். வாவ். ஊத்தாப்பம் மஸ்ட் ட்ரை. பிரேக்ஃபாஸ்ட் ஊத்தாப்பம் ஆசம். ஹெய்டி உப்மா. தேர் சம் உப்மா. உப்மா ஆல்சோ குட் மேன். அண்ட் அட் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட் டிஷ் பொங்கல். பொங்கலுக்கு எனக்கு ஒரு நிறைய கனெக்டிவிட்டியே இருக்குது. நல்லா கீ போட்டிருக்காங்க. பொங்கல் வித் சட்னி, சாம்பார். லெட்ஸ் வி ட்ரை. The பொங்கல் இஸ் ஃபுல் ஆஃப் enriched with the ghee. செம்மையாக செஞ்சுருக்காங்க, வேறு லெவல். அண்ட் ஃபைனலி வித் வடா. ஸோ வடா இஸ் மோர் கிறிஸ்பி. ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. வடா அல்டிமேட், செம்மையாக இருக்குது. இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆம்லெட். இட்ஸ் அண்ட் எக் அண்ட் வெஜிடபிள் ஆம்லெட். லெட்ஸ் வி ட்ரை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீடியமாக இருக்குது. இது போல் ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பைசியஸாக எதிர்பார்க்க முடியாது. எப்பவுமே வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியஸாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அண்டு தேர் சம் ஆஃப் பியூரேஜ் அண்ட் பைனாப்பிள் ஜூஸ் கைஸ். மில்க்ஷேக். யா, அமேசிங். இட்ஸ் மோர் ஸ்வீட் ஹியர். மில்க்ஷேக். யா, குட். அட்வாஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு குட் ஸ்டஃப் ஆஃப் ஃபைனாக இருக்குது, நல்லா இருக்குது. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பம் அண்ட் பொங்கல் அண்ட் ஃபிஷ் கறி. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஃபிஷ் இஸ் ஃபுல்லாக ஃப்ளஷ், அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபிஷ்ஷு. வேறு லெவலுக்கு என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல, சூப்பராக இருக்குது. ஸோ இட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு லெட்ஸ் கோ டு கொல்லி ஹில்ஸ். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கைஸ், லெட்ஸ் see the வாஷ்ரூம். எப்படி ஒரு வாஷ்ரூமே வேறு லெவலில் இருக்குல்ல. நீங்கள் பாருங்க, பல்ப்லாம் வச்சு சம் மீட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. வாஷ்ரூமே வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. வாஷ்ரூமே பாருங்களேன் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. வாவ் மேன். ஸோ கைஸ், அட் லாஸ்ட் வி கம்ப்ளீட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அட் GRT ரெசிடென்சி ஏற்காடு. பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்குன்னாங்க, ஷேவராய்ஸ் டெம்பிள், ஒரு பெருமாள் கோயில் இருக்குன்னாங்க. அம்மா வந்து இந்த கோயில் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டுனாங்க. ஸோ அந்த கோயிலை பார்த்துட்டு அண்ட் வி ஆர் கான் டு எக்ஸ்ப்ளோர் த இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் திஸ் ரெசார்ட்டு. ஸோ இந்த ரெசார்ட்டில் வந்து சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னாங்க. லைக் ஸ்விம்மிங், பிரிட்ஜ் கிளைம்பிங், சில அட்வென்ச்சர்ஸான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு டெம்பிள் மட்டும் போயிட்டு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆக்டிவிட்டீஸ் தான். அண்ட் அந்த ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு we are going to கொல்லி ஹில்ஸ், நாமக்கல். கொல்லி ஹில்ஸ் போயிட்டு அங்கே ஃபன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம், அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கலாம், வாங்க போகலாம்.
ஸோ கைஸ் தே ஆர் ஆஸ்கிங் அவர் ஃபீட்பேக். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்ல, ஃபீட்பேக் கேட்குறாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. லெட்ஸ் வி ஃபில் இட். ஸோ கைஸ் ஜிஆர்டி ரெசிடென்சியில் இந்த ஸ்கை வாக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஜிஆர்டி ரெசிடென்சி வந்தவங்களுக்கு வந்து ஸ்கை வாக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தெரியும். ஸோ இன்றைக்கும் நம்ம ஸ்கை வாக் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸ்கை வாக். ஸோ ஸ்கை வாக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்வேர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இட்ஸ் அ கிளாஸ் பிரிட்ஜ். ஓகேங்களா, ஃபுட்வேர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு போனால் வாங்க. ஸோ கைஸ் இதுதான் அந்த ஸ்கை வாக். ஸோ இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் அண்ட் ஸ்கை வாக். ஸோ கைஸ் அண்ட் நம்ம இருக்க ரெசார்ட்டில் வந்து சம் இன்டோர் கேம்ஸ் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துலாம் வாங்க. ஸோ கைஸ் லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நான் லிஃப்ட்டில் இருக்கேன். ஓகேங்களா, இதுதான் வந்து லிஃப்ட்டு. க்ளோஸ் பண்ணுப்பா. கிரவுண்ட் ஃப்ளோர் போக போகிறோம். நாங்கள் இப்போ 4th ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ லிஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல. ஸோ நான் டாப் ஃப்ளோரில் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். வியூவே செம்மையாக இருக்கும். அப்படி லிஃப்ட்லேருந்து போகும்போது இறங்கும் போதே நீங்கள் வியூ பார்த்துட்டே போகலாம். அதான் இந்த சைடு செம்மையாக இருக்குல்ல. ஃபுல்லாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு வியூஸ்க்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த வியூஸ் நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்ட்டு. யா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இன்னும் ஒரு பாயிண்ட் இல்ல, இந்த ஆகியே ஆகணும். டேபிள் டென்னிஸ், கேரம், செஸ், அப்புறம் இந்த கேம் பேர் ஃபூஸ்பால். ஓகே ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் இது எப்படி ப்ரோ விளையாடணும்? This is your team. Red, okay. இது blue இந்தா. And this is blue, yours. ஓ ஃபுட்பால் மாதிரி தான். ஃபுட்பாலே தான். So நீங்க அங்க அடிக்கணும். நான் அங்க அடிக்கணும், நீங்க You have to control the things. ஓ நான் இங்க அடிக்கணுங்களா? நீங்க ரெட் தானே. நீங்க கோல் இங்க போணும்டா. இங்க போடணும். ப்ளூ எல்லாம் இங்க போகணும். அங்க போணும். பால் எடுத்து பால் ஏதாவது உள்ள இருக்கு. புஷ் த பால். புஷ். இங்க இருந்து போடு. போடு நீ போடு. நானே கழிச்சு விட்டேன். கோல் பக்கடாது. Yeah, goal. 1 point. Each one. And guys, this is also a gym. Gym கூட இருக்குங்க. Treadmill, exercises, gym கூட இருக்கு. The latest equipments. So guys, இங்கே வந்து ஆர்ச்சர் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கேருந்து நீங்கள் ரோப்பில் சர்ன்னு போவீங்களே அது இருக்குது. அப்படியே அங்கே போய் இறங்குவீங்க, அது இருக்குது. அண்ட் சம் ஜம்பிங் கேம்ஸ் இருக்குது. கிட்ஸ் ஆர் பிளேயிங். நிறைய ஆக்டிவிட்டிஸ் அண்ட் நீங்கள் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இது சம் கேம்ஸ் இருக்குது, அங்கே ஒரு கேம் இருக்குது. அண்ட் உள்ளே ஜம்ப் பண்ணுறது, அந்த மேலே அந்த ரோப்பில் அப்படியே சல்லுன்னு ஸ்லைட் பண்ணிட்டு போகிறது, ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது கைஸ் இங்கே. அண்டு ஃபுல் பார்த்தீங்கன்னா பெய்டு ஆக்டிவிட்டிஸ். இதெல்லாம் வந்து ஒரு 250 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு ஆர்ச்சரிக்கு, கன் ஷூட்டிங்க்கு அண்ட் அந்த ரோப் ஸ்லைடிங்க்கு எல்லாமே வந்து பெய்ட். ஆர்ச்சருக்கு வந்து 250 கேள்விப்பட்ட. ரோப் கிளைம்பிங்க்கு, கன் ஷூட்டிங்க்கெலாம் வந்து எவ்வளோன்னு தெரியல. விச் இஸ் ஆல் பிளேட் வித் இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸு. இப்போயே சொல்லிடுறேன். காம்ப்ளிமெண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இண்டோர் கேம்ஸு, ஜிம்மு இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும். அண்ட் ஸ்விம்மிங் காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பைசா கொடுத்து விளையாடுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே ஃபிஷ்ஷஸும் வந்து இருக்குது கைஸ். ஸோ சும்மா இந்த மரைன் அனிமல்ஸ் உங்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சும்மா இங்கே உட்காந்து ஃபிஷ்ஷஸ்க்கெலாம். அண்ட் டோன்ட் ஃபீட் த ஃபிஷ். நீங்கள் வந்து ஃபிஷ்க்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடாது. ஃபிஷ் ஃபீடிங் டைமிங் போட்டிருக்காங்க 3 PM to 4 PM. ஈவினிங் வந்தீங்கன்னா அப்போ அவங்க கொடுக்குற ஃபுட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணால், நம்மளா வந்து ஓனாக ஃபீட் பண்ணக்கூடாது ஃபிஷ்க்கு. ஸோ ஃபிஷ் லவர்ஸ் ஏறாதீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். அண்ட் கைஸ் there is also swimming pool in GRD Residency. ஸோ ஸ்விம்மிங் வந்து நீங்கள் மார்னிங் பண்ணலாம், இப்போ கூட பண்ணலாம். இட்ஸ் யுவர் விஷ் தான். ஸோ கோவிட்டால் ஸ்விம்மிங் பூல் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து அப்ராக்சிமேட்லி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்விம்மிங் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. தண்ணி வந்து நல்லா இருக்குது. யா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெப்த்து பார்த்தீங்கன்னா 4.2 feet. அண்ட் அது வந்து கிட்ஸு 1.2. திஸ் இஸ் கிட்ஸ் 1.2 கிட்ஸ் ஸ்விம்மிங் பூல். வா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அந்த எட்ஜில் உட்காந்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்படியே காடு அங்கே உட்காந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஸ்விம்மிங் பூலுக்கு ஸ்டீலில் சேர்ஸ் இருக்குது. செம்ம வேறு லெவல். பில்லார்ட்ஸ் இருக்குது இங்கே. வாவ், அமேசிங். லேர்னர்ஸ் அண்ட் கிட்ஸ் நாட் அலோவ்டு. நானும் லேர்னர்ஸ் தான்.
பிலாட்ஸ் இருக்கு மேன். லெட்ஸ் ப்ளே மேன். ஃபர்ஸ்ட் சொல்லு. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் பிலாட்ஸ் விளையாட போகிறேன். ரைட்டா ஆனால் பார்த்துருக்கேன் இது எப்படியோ பண்ணுவாங்க. இங்கே வச்சுட்டு இப்படி வைப்பாங்க. ஸோ இது நம்ம வந்து இந்த ஆரஞ்சு உள்ள தலை போகிறோம். ஆமாம் லைக் இந்த ஆரஞ்சு தலை போகிறோம். இந்த ஒயிட்டை வச்சு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆரஞ்சு அடிக்கூடாதுல்ல? அடிக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரைட் அடிக்கணும். ஒயிட் வச்சு அடிக்கணும். கேரம் போர்ட் தான் லைக் கேரம் போர்ட் மாதிரி தான். இந்த ஸ்ட்ரைக்கர் ஒயிட் வச்சு அடிக்கணும். கேரம் போர்ட் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வரல. ஸோ இதெல்லாம் தெரியும். அவ்வளோ வரல. இதெல்லாம் விளையாட்டு தானே. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறது. நான் விளையாடுறேன். அதனால சும்மா தான் விளையாடுறேன். அது அடிக்கூடாதுடா. அதுதான் அதை வச்சு தான் அடிக்கணும். இங்கே நான் வச்சு தான் ரூல்ஸ். இங்கே நான் வச்சு தான் சட்டம். செமையா இருக்கு. ஸோ நீங்களும் வந்து என்ன இது போல செமையா என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா?